பேரரசராயிருந்த சுந்தரபாண்டிய தேவர் தமக்கு ஒரு விக்கிரக பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தார். அது நடந்ததா? பார்ப்போம். சுந்தரபாண்டிய தேவர் பெரிய பெருமாளுக்கு நபெருமாளுக்கு பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தார். அதிலே பல இடங்களில் 4 கால் மண்டபங்களை கட்டி வைத்தார், துலா புருஷ மண்டபங்களை. இன்னமும் நாம் பார்க்கலாம், பல திருச்சுத்துக்களிலே ஆங்காங்கு இந்த 4 கால் மண்டபங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சந்திரபுஷ்கரணி கரையிலே பார்த்தால் வரிசையாக ஆங்காங்கு 4 கால் மண்டபங்கள் நிறைய கண்ணப்படும். இவைகள் எல்லாம் சுந்தரபாண்டிய தேவருடைய கைங்கரியமாக இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட இவர் திருவரங்கத்திலே 3 திருமேனிகளை பிரதிஷ்டை செய்தார். தற்பொழுது பெரிய பெருமாளுக்கு நேராக அழகிய மணவாளன் திருமண்டபத்திலே ஒரு கருடனை சேவிக்கிறோம். நாம் சந்நிதி கருடன் என்று சொல்லுவார்கள். அவருக்கு தங்கத்தினாலேயே திருமேனியை செய்து பிரதிஷ்டை செய்திருந்தாராம் சுந்தரபாண்டிய தேவர். அது மட்டுமல்லாமல் சேரகுலவல்லி நாச்சியாரையும் தங்கத்திலேயே பிரதிஷ்டை செய்திருந்தார் என்றும் கோயில் ஒழுங்கு கூறுகிறது. இப்படி பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தவர் தனக்கும் ஒரு விக்கிரகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று யோசித்த அளவிலே திருவரங்கத்தில் இருந்த கைங்கரியப்பரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாம் இன்னமும் கோயில்களிலே பார்க்கிறோம், பல இடங்களில் தூண்களிலே மற்றமுண்டான இடங்களிலே அரசர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். ஆனால் தங்கத்திலேயே ஒரு விக்கிரகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சுந்தரபாண்டிய தேவர் பார்த்தபோது அதை கைங்கரியப்பரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, தனக்கு இல்லை என்றாலும் தன்னுடைய பெயரிலே ஒரு பெருமாளுடைய திருமேனியை பிரதிஷ்டை செய்வோம் என்று யோசித்து பொன்மைந்த பெருமாள் என்கிற திருநாமம் கொண்ட ஒரு பெருமாளை பிரதிஷ்டை செய்தாராம் சுந்தரபாண்டிய தேவர். அவரை இந்த கருடனுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லாலே செய்யப்பட்ட அறை நாம் முன்னாடியே பார்த்தோமே, அதிலே பிரதிஷ்டை செய்தாராம். அவருக்கு பொன்மைந்த பெருமாள் என்று பெயர் என்று சொன்னேன். அது சுந்தரபாண்டிய தேவருடைய பெயர் என்றும் சொன்னேன். அது எப்படி கூடும்? இவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? நாளைய தினம் பார்ப்போம்.